மேஷ ராசிக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. சிறிய விஷயங்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுவீர்கள், கோபப்படுவீர்கள். உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மற்றபடி எந்த ஒரு கிரகமும் பெரிய கெடுதல் செய்யும் விதத்தில் இல்லை, தீமை நடக்காது. ஆனால் நன்மைகளும் சற்று குறைவாகத்தான் நடக்கும். மனதிலே ஏதோ ஒரு எதிர்மறை எண்ணம் அலை மோதிக்கொண்டிருக்கும். ஆகவே நீங்கள் இந்நாளிலே முக்கியமான பணிகளை எல்லாம் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே புதன் சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருப்பது ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ராசி அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று குருவால் பார்க்கப்படுகின்றது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய தொழில் தொடர்பான பயணங்கள் சிலருக்கு ஏற்படலாம். அலுவலக பணி தொடர்பாக வெளியூர்களுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டி வரலாம். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவையெல்லாம் சுலபமாக நடைபெறும். நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் 6ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருந்தாலும் 5ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற சுக்கிரனால் நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று இந்நாளை சொல்லலாம். மிகச் சிறந்த நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். 6ஆம் இடத்து சந்திரன் என்பது அதிக நன்மை செய்யும். இந்த நாளிலே நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் வெகு சிறப்பாக முன்னேற்றம் அடையும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 5ஆம் இடமான விருச்சிகத்திலே ராகுவுடனும் புதனுடனும் இணைந்திருக்கின்ற ஒரு நாள். இந்நாளிலே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிக நன்மை நடைபெறும். ஒரு சிலர் தங்களுடைய உத்தியோகத்தை விட்டுவிட்டு சுய தொழிலுக்கு மாற்றம் அடைவார்கள். அத்தகைய மாற்றங்களும் நன்மையைத்தான் செய்யும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அதிக அளவிலே முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். எதிர்பாராத விதமாக அதிக பணம் வரக்கூடிய ஒரு நாள். வியாபாரிகளுக்கு மகத்தான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகின்றது. செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே ஒரு குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும். ராசி அதிபதி புதன் 3ஆம் இடத்திலே சென்று மறைவு ஸ்தானத்திலே அமர்ந்தாலும் அது சந்திரன் ராகுவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் அதிநவீன முறையிலே புதிதான வழிகளிலே உங்களுக்கு வருமானம் வரும். இதுவரை செய்து கொண்டிருக்கின்ற தொழில் அல்லது உத்தியோகத்தின் மூலமாக அல்லாமல் புதிதாக ஏதேனும் ஒரு சோர்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு இன்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிய நண்பர்கள், புதிய தொடர்புகள் போன்றவையெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இந்நாளிலே உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்நாள் விளங்குகின்றது. ஆகவே இந்நாளிலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். ராசி வலுவாக இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 9க்கும் 12க்கும் அதிபதியான புதன் 2ஆம் இடம் சென்று அங்கே சந்திரனோடு இணைந்திருக்கிறது. 9க்கும் 10க்கும் உடையவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே இது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான யோகம். இதன் பயனாக உங்களுக்கு ஆன்மீக அனுபவங்கள் கிட்டும். மகான்களின் தரிசனம் கிட்டும். ஆலய வழிபாடுகள் எல்லாம் செய்வீர்கள். புனித தல யாத்திரை மேற்கொள்வீர்கள். இறை அருள் சித்திக்கும். பல நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மனதிலே ஒருவித சாந்தி நிலவும்.
நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நாள் என்று சொல்லலாம். ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசியிலே உள்ள சந்திரன் புதன் ராகு சேர்க்கை என்பது உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தும். அற்புதமான ஒரு தன லாபம் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. கல்வி பயிலும் மாணவ மாணவியர் மிக சிறப்பாக தங்களது கல்வியிலே முன்னேற்றம் அடைவார்கள். நீதித்துறை சார்ந்தவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். வீடு மனை போன்ற அசையா சொத்துக்களின் மூலமாக ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்கலாம். இந்த நாள் மொத்தத்தில் ஒரு லாபகரமான நாளாக இருக்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு நன்மை செய்யாத கிரகமான சந்திரன் 12ஆம் இடம் சென்று அங்கே மறைவு பெற்று நீச்சமும் பெற்றிருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிகமாக நடக்கும். ராசிக்கு நன்மை செய்யும் கிரகமான குரு, ராசி அதிபதியான குரு 5ஆம் இடத்திலே வக்ரகதியிலே சென்று கொண்டிருக்கிறது. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி தான் குரு வக்ர நிவர்த்தி அடைகின்றது. அதுவரையிலே அது வக்ரகதியிலே செல்கிறது. இதன் பயனாக ஒரு சிலருக்கு ஒருவித எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் எல்லாம் ஏற்படலாம். அந்த திடீர் திருப்பங்களில் சில நன்மையான திருப்பங்களாகவும் இருக்கும், சில நன்மை இல்லாத திருப்பங்களாகவும் இருக்கும். ஜனனகால ஜாதகம் வலுவாக இருந்து நல்ல தசாபுக்தி நடைபெற்று கொண்டிருந்தால் இப்பொழுது நன்மைகள் அதிகமாக நடைபெறும். ஜனனகால ஜாதகம் வலுவில்லாமல் இருந்து அதிலே நல்ல தசைகள் எதுவும் இப்பொழுது நடைபெறாமல் இருந்தால் நிச்சயமாக திடீரென ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். ஹெவி லாஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஜனனகால ஜாதகத்தை பொறுத்துதான் இந்த வக்ரகதியிலே செல்லும் குரு மேலே தூக்கி விடுமா இல்லை கீழே தள்ளி விடுமாங்கிறத சொல்ல முடியும். எனினும் பொதுவாக இது நன்மைகள் நடைபெறும் நல்ல காலமாகத்தான் விளங்குகிறது என்பதால் கவலைப்பட வேண்டாம். மகர ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சந்திரன் ராகு புதன் சேர்க்கை என்பதால் நன்மைகள் நடைபெறும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். புதிய வாய்ப்புகள் எல்லாம் வீடு தேடி வருகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறந்து விளங்கும். கும்ப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 10ஆம் இடத்திலே பாவ கிரகங்கள் வந்தால் நல்லது என்று சொல்லப்படுகிறது. 10இல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று ஒரு ஜோதிட பழமொழி. கும்பராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. இந்நாளிலே சந்திரன் கும்பத்திற்கு நன்மை செய்யாத கிரகம். அது 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் இந்நாளிலே நன்மைகள் நடக்கும். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக கும்பராசிக்கு இந்நாள் விளங்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை தரம் உயரும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் இப்பொழுது ஒரு சிலருக்கு ஏற்படும். மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். திட்டங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும். நீண்ட நாளைய ஆசை ஒன்று நிறைவேறும். 9ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே இருக்கும் சந்திரன் புதன் சேர்க்கை என்பது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒன்று. பல அருமையான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாள். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாள்.